வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி போட்டோஷாப் CS6 நம்ம விஜயகாந்தங்களோட ஹாப்பி பர்த்டே ஃப்ளெக்ஸை ரெடி பண்ணுறதுல பார்க்க போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரிண்டஸ்ட்டில் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் போட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. ஓகே, வித் பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸில், ஹைட் ஒரு 10 inches, ரெசல்யூஷன் 300 RGB மோடு. ஓகே, ஒரு நியூ ஃபைல் போட்டுட்டு நான் கண்ட்ரோலோ கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோலோ கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பேக்ரவுண்டை எடுத்தாச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் A கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் C கிளிக் பண்ணுறேன், எனக்கு காப்பி ஆயிரும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நண்பா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும் நண்பா. ஓகே, ஸோ நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஜான்டலாக கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர். இப்போ நம்ம வெர்டிக்கலாக கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு நான் அந்த கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து இமேஜ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ அதில் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் நான் குத்திக்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் O கிளிக் பண்ணிவிட்டு விஜயகாந்தவங்களை எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் சும்மா கட்சியோட சிம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். சாரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம விஜயகாந்தவங்களை கரெக்டாக வச்சிடலாம். T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் O கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லென்ஸ் லைட் எடுத்துக்கிறேன். லென்ஸ் லைட்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் சன்லைட்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இங்கே வச்சுட்டேன். உங்களுக்கு லேயர் வந்துக்கோங்க. லேயர் பிளாட் வந்துட்டு மூடு வந்துக்கோங்க. அது நார்மலில் இருக்கும், அது நீங்கள் இது ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு இதை பேக் கொண்டு போய்க்கிறேன். சாரி, ஒப்பாசிட்டி மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஒரு 87 வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே வச்சுட்டு கட்சி சிம்பிள் இங்கே வச்சுட்டு அப்படியே ஒப்பாசிட்டியை மட்டும் குறைச்சிக்கிறேன். ஒரு 40 வச்சுக்கிறேன். அடுத்தது ஓகே, மூவ் பண்ணி கரெக்டாக இங்கே வச்சிடுறேன். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட பேஜ் டவுன்லோட் அந்த டெஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃப்ளாக்.
இதோட ஆப்போசிட்டியும் குறைச்சிட்டு பேக் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, பேக் கொண்டு போயாச்சு நம்ம. ஓகே, இப்போ அடுத்தது இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்து மார்க்கெட் யூஸ் பண்ணி சும்மா ஃபோட்டோ ஃப்ரேம். ஓகே, ஒரு நியூ லேயர் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி, கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி, கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி. ஸோ இந்த மாதிரி நான் அந்த ஒரு 5 ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டேன் நண்பா. ஓகே, இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ட்ரூப் ஷேடோவும் கொடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நீங்கள் வச்சிடலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் N செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அதை மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி மூவ் பண்ணி இங்கே வச்சிடுறேன். என்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது, ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். இதுக்கு அது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சதை எடுத்துக்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கேன், ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வச்சுட்டு இப்படி லேயர் பேக் கொண்டு போய்க்கலாம். ஓகே, லேயரை பேக் கொண்டு போயாச்சு. அதோட ஒப்பாசிட்டியை அப்படியே குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு எரேஸ் டூல் யூஸ் பண்ணி அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். திருப்பி நான் மினிமைஸ் பண்ணி வச்சதை சாரி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் போல். திருப்பி ரோ கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லேயர் மாஸ்க் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். மார்க்கெட் யூஸ் பண்ணிவிட்டு சாரி டீசெலக்ட் எலிப்டிக்கல் மார்க் எடுத்துக்கிறேன். ஓகே, எலிப்டிக்கல் மார்க் யூஸ் பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன், சும்மா கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ டீசெலக்ட், இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த ஒயிட் கலர் ரவுண்டை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு கரெக்டாக இந்த ஃபோட்டோ அளவுக்கு அந்த சர்க்கிள் அளவுக்கு கட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம அந்த சர்க்கிளை ஹைட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சாரி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒரு விஜயகாந்தோட ஹாப்பி பர்த்டே ஃப்ளெக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நண்பா நீங்கள் வாட்ஸ்அப் CS6 சிம்பிளான ஹாப்பி பர்த்டே ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ண முடியும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ முடிய போகுது. இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கே நவீன்குமார். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாட்டி நம்ம சேனல் அபவுட்டில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி.